everyone. நான் பார்கவி. நீங்க என்ன சீரியல்ல பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் தான் பண்ணிட்டும் இருக்கேன். அண்ட் ஆதர்ஸ் சார் மூலியமா இப்போ மூவில கமிட் ஆயிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் இந்திரன் தான் ரெஃபர் பண்ணாரு. அண்ட் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. ரொம்ப பிளைண்டா அப்படியே வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம். கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் டைரக்டர் சார் ரொம்ப நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். பம்பரம் படத்துல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆகாஷ் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா திருநங்கைனாவே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாத இருக்கும். எங்களை தேடி வந்து நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தரமான்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருக்குமே, மீடியாவுக்கும் என் கூட இருக்க எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நல்லா மூமெண்ட் ஆகணும் இந்த படம். ஸ்ரீ ராமகுருஜி வந்து ப்ரொடக்ஷனில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு வந்து இப்போ பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ அந்த படத்தில் கதை வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருந்தது. அதனால் என்னை கூப்பிட்ருக்காரு. ஒரு ஒரு 2 இது பண்ணு. அது ஒன்றும் இல்லை சார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து கொஞ்சம் அடக்கமாக, எப்போவுமே வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பேசுவார். ஆனால் படத்தில் நிறைய பேசுவார். சரிங்களா? படத்தில் நிறைய பேசுவார். நம்ம இங்கே வந்து மைக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் கம்மியாக பேசுவோம், படத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசுவாங்க. நிறையவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் மைக்கில் வந்து கம்மியாக பேசுவாங்க, விஷுவலில் வேற மாதிரி இருக்கும். சரி, ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர்கிட்ட கேட்டலாமா? சரி சரி. இல்லை, வளர்ச்சி தான் எப்பயும். ஒரு சின்ன இதுலேருந்து போனால் தான் விஜய் சேதுபதி. இப்போ அவர் வந்து ஒரு இதில் ஒரு ஒரு வளர்ச்சி ஃபஸ்ட்டு இது பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு, இல்லை ஒரு இது பண்ணியிருப்பாரு. அந்த இதுலேருந்து வேற லெவலில் வந்திருப்பாரு. நாமளும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த லெவலில் வரோம். போக 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 அந்த என் போட்டோ எப்படி ஷார்ட் ஃபிலிம் எப்படி பண்ணியிருக்கேன், இல்லை படத்தில் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு காட்டுவேன். ஆக்டிங் மூலமாக காட்டுவேன். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வந்து வணக்கம், ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ஸ்டார்ட் பண்றது 9 மணி சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் மணி வந்து 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பொறுமையா நிதானமா இருந்து எல்லாருமே கேப்சர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு. இப்போ வந்து இந்த நிகழ்வு எதுக்காகனா, பம்பரம் பட பூஜை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெலிவிஷன்ல பாத்திருப்பீங்க, சீரியல்ல பாத்திருப்பீங்க. அங்கிருந்து ஒரு ஒரு வளர்ச்சியா இந்த இடத்த நான் பாக்குறேன். டைரக்டர் பத்தி சொல்லணும்னா ஆதர்ஸ் ஆல்ரெடி வந்து தம்பி காத்துக்கருப்பு கலையை வச்சு ரத்த பூமி படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு உண்டான அந்த பிரஸ் மீட்ல நடந்த நிகழ்வு, இந்த வைரலான வீடியோ, அதுக்கப்புறம் அந்த படம் ஓரளா நான் பார்த்திருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷம். இப்ப அடுத்த படமா இந்த பம்பரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. பம்பரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த படம் நல்லபடியா ஓடி அவருக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கணும். அவரை சார்ந்து இருக்கிற எங்க அத்தனை பேருக்கும் நல்ல லைஃப் கிடைக்கணும். இதெல்லாம் கிளாப் பண்ணலாம். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. வில்லனா அப்படியே ஃபுல்லா நெகட்டிவ் வில்லன் கிடையாது. என் பேட்டர்ன்ல ஒரு ஹியூமர் கலந்த வில்லன் தான். எப்படி நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ, அந்த விஷயம் மாறாம அதே விஷயத்த கொஞ்சம் அப்படியே ஹியூமர் கலந்த வில்லனா தான் அதுல கொடுக்குறேன். ஏன்னா அப்பதான் பிடிக்கும்ன்றதுனால. ஆமா சொன்னார். ஆமா, எனக்கு வந்து அதான் நீங்க சொல்ல மாதிரி நெகட்டிவா போயிடக்கூடாது. ஏன்னா பாசிட்டிவா தான் பண்ணணும். சீரியலே நான் இது வரைக்குமே அப்படிதான் பண்ணிருக்கேன். இதுவுமே அப்படிதான், அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். உங்களுக்கு தம்பி முகில் கூட சேர்ந்து பண்ணும் போதே ஒரு மாதிரி ஹியூமர் கலந்து வில்லன் தான். அவங்களை கலாய்க்கிறது, அது போக அந்த கதையில ஃபுல்லா டிராவல் ஆகுறதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அப்படிப்பட்ட ஒரு கதை தான். கதையை முழுசா சொல்ல தேவையில்ல, நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இது ஒரு சின்ன முயற்சி தான். இந்த வளர்ச்சியும் இந்த முயற்சியும் நல்லா வரணும்னு கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். டைரக்டர் ஆதர்ஸ் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வந்து இந்த படம் நல்லபடியா வரணும். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனோட தொடர்ச்சி தான் இது. அந்த படத்தை பார்த்துட்டு தான் செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு அவர் ஓகே சொல்லிட்டாரு. செகண்ட் பார்ட் எடுக்கிறது உடனே முடியாது, நான் வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கமிட்மெண்ட் ஆயிட்டேன்னு சார் சொல்லிட்டாரு. சார் சொன்ன 2வது ப்ரொடியூசர் நம்ம சாரு. இது வந்து ராமகுருஜி ப்ரொடக்ஷன்ல 2வது படம் பண்றாரு. இதை முடிச்ச உடனே பார்ட் 3 ரத்த பூமி பார்ட் 2 வந்து பண்ண போறோம். அது வந்து 3வது படம். நமக்கு தொடர்ந்து நாங்கள் பயணம் பண்றதுக்கு தேவையான அணுகிறது எல்லாமே எங்களுக்கு நேரமும் மற்ற விஷயங்களும் கூடி நல்லபடியா வருது. ஆர்டிஸ்ட்களும் எங்களோட ஒத்துழைப்புக்கு நல்லா கோஆபரேட் பண்ணி எல்லாத்தையும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. நாங்க ஈஸியா முடிச்சுட்டு வர்றதுக்கு உண்டான சப்போர்ட் நிறைய கிடைக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. திருநங்கைகளுக்கு வந்து இதுல வந்து ஒரு நல்ல ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏன்னா வந்து இன்னைக்கு சமூகங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதனை சார்ந்து இருக்கிறது இல்லை, அவன் வேற மாதிரி போயிட்டு இருக்கான். இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரிச்சு பார்த்துட்டு இருக்கான். இது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக
எல்லாரும் ஒன்று தான். நம்ம படத்துல வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பர்சன், நல்ல ஒரு கதைக்களத்தை கொடுத்து அவங்களையும் நடிக்க வச்சிருக்கேன் அந்த படத்துல. ஸோ அவங்களையும் நான் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கேன். மேடம் கலை அவங்க, அப்புறம் இன்னும் அவங்க 3 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 4 பேர் இதில் வந்து நடிக்கிறாங்க. இவங்க அவங்க 4 பேர் நடிக்கிறாங்க. சரிங்களா? பம்பரம். ஆமா சார். என்ன பம்பரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கை, ஒரு மனுஷனோட வாழ்க்கை வந்து எப்படி என்ன ஆகுதுன்னே தெரியறது இல்லை. சரிங்களா? சுத்தி விட்ட மாதிரி தான் பம்பரம் சுத்திட்டு இருக்கு. சரியா? அது எப்ப கீழ் விழுகும் அப்படின்னு அவனுக்கே தெரியாது. சரிங்களா? கீழ் விழுந்துச்சுன்னா அது முடிஞ்சிச்சு. இப்ப அது தெரியாம தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை இவன் பேசுறது, இவன் அவன் பேசுறது. ஸோ அதனாலதான் இந்த பம்பரத்துக்கு நான் டைட்டில் வச்சிருக்கேன், பம்பரம்னு வச்சிருக்கேன். சுத்திட்டே தான் இருக்கும். அது எப்போ விழுகுன்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஸோ அதனாலதான் சார். சார் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். சார் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து கதை தான் சார். இன்னைக்கு ஆர்டிஸ்ட், இன்னைக்கு கதை இருக்கு இல்லையா, கதை நல்லா இருந்தாலே மூவ் ஆயிரும். அது வந்து நீங்க கவலையே பட வேண்டியதில்லை, யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நான் கதை நம்பி தான் எடுத்துட்டு இருக்கேன். நான் படத்தை ஒரு படம் எடுக்கிறப்போ அதை நம்பி தான் எடுத்துட்டு இருக்கேன். கதை நமக்கு முக்கியமா இருந்தா போதும். ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம வந்து இதுக்கு ஃப்ரேமுக்கு தான். சரியா? எனக்கு கதை நல்லா இருந்தாலே போதும். இப்ப சார் இருக்கா, சார் எல்லாம் அருமையா பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஒண்ணுமே வேண்டியதில்லை. இவங்களை வச்சு அழகா நான் பண்ணிட்டு போகலாம். சரியா? பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு தான் நம்ம ஒரு படத்தை பண்ணணும்னு கிடையாது. ஃபியூச்சர்ல அது கூட வாய்ப்பு இருந்தாலும் கூட அது நாங்க பண்ற தயாரா தான் இருக்கும். அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் வந்து இருக்காரு. நமது டீமின் சார்பாக ஊடக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதாவது வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நமது டைரக்டர் சார் தான். காரணம் ஏன் அப்படின்னா, ரத்தபூமின்னு ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த படத்தில் எனக்கு சின்ன ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாரு. அந்த படத்தை எடுக்கும்போது மேக்சிமம் செலவே இல்லாமல் அந்த அளவுக்கு எடுத்தார். அப்போ அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த மெயின்ட் வந்து இப்படி தான் எடுக்கணும் அப்படிங்க. அந்த படமும் வந்து ஹிட் ஆகிற அளவுக்கு நல்லா எனக்கு பிடிச்சிருந்து. அதனால ஒரு பட்ஜெட் கம்மியாக இருக்கிற செலவு கம்மியாக இருக்கும்போது எடுக்கிற போது நம்மளும் இதை பண்ணனா என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த படத்தை, பம்பரங்கிற படத்தை எடுக்கிறதுக்கு அந்த கதையை ஸ்டோரி என்கிட்ட சொன்னார். சொன்னவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரின்ட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். அதனால இந்த படமும் அந்த ரத்தபூமிங்கிற படம் வர மாதிரி இதுவும் நல்லா வருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த ப்ரொடியூசருக்கு இந்த இதை நான் ஒத்துக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரத்தபூமி படம் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ ரத்தபூமி படம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த நேரத்தில் வந்து சார் வந்து நம்ம இதில் வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து சரி, நம்ம படத்தில் பண்ணிருக்கப்போ நம்ம டைரக்ட் பண்ணிருக்கிற ஒரு பிடிச்சி நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ராமகுருஜி பிக்சர்ஸ் மூலிமா. சாருக்கு ஃபஸ்ட் நன்றி தெரிவிச்சிருக்கேன், ஏழுமலை சாருக்கு, ப்ரொடியூசர் சாருக்கு. ரொம்ப நன்றி சார். சரிங்களா? தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து முகில், நன்றி முகில். சரி, அந்த படத்தில் வந்து அவங்க சரி இந்திரன் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. இந்த படத்தில் வந்து நீங்கள் பயணிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. சரிங்களா? ஒரு நன்றி பார்க்கவே. சரியா? நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பயணிக்க ரொம்ப நன்றி. யாருன்னு சார் சொல்கிறேன் பேசா சார். சரியா? சரியா? ஆமாம் சார், ரயில் இல்லை, கட் பண்ணி ட்ரைவ் போயிட்டு. சரியா? சார், இப்போ என்னென்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, போன படத்தில் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நம்ம எடுத்துருந்தோம், காத்து கருப்பு கலை எடுத்து போட்டிருந்தோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு போக முடியாது அப்படின்னு இருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது எல்லா இடத்துலையுமே. பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு போனாங்கன்னா அங்கே என்ன பண்ணிடுறாங்க, அங்கே பிளாக் பண்ணிடுறாங்க, அவங்கள வளர விடுறது இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சரி சின்ன திரையிலேருந்து அவங்கள பெரிய திரைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி தான். சார் அதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சாரு. நம்ம அதுக்குள்ள நம்ம முயற்சியில் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமான படம் தான். இப்போ ஷெட்யூல் 2 பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 நாள் ஸ்டார்ட் ஆகுது படம். ஸ்டார்ட் ஆகி கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 days வந்து கம்ப்ளீட் ஆகுது படம். நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரா, இந்த 2 இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம் படம் ஷூட்டிங்கு. சரிங்களா? சார், வேற எதாவது கேள்வி கேளுங்க சார், நான் அப்போ தான் பதில் சொல்கிறேன் கொஞ்சம் கிளியர். சார், இப்போ என்னன்னா, இப்போ இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு விஜய் சேதுபதினு நம்ம சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு சார். நம்ம என்ன சின்ன சிவகார்த்திகேயன்
சார் என்னன்னா இப்போ வந்து நம்ம எல்லாருமே விஜய் சேதுபதி ஆயிட முடியாது. அதே நேரத்தில் வந்து இவர் ஆயிடுவார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த உழைப்பு இருக்கு இவர்கிட்ட. நான் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் சார், நல்லா பண்ணியிருந்தாரு. நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு எண்ணங்கள் வந்துச்சு, சரி இவரை போடலாம் அப்படின்ட்டு. நம்ம அடுத்த ஒரு லெவல் வந்துருவார்னு நினைக்கிறேன் நம்ம இதில். முன்னாடி வந்தீங்கன்னா கேட்கும் பேசுறது. ஆமா, கேள்வி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம கட்ட பதில் சொல்ல முடியும். நீங்க கேள்வி நிப்பாட்டி கேட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த பதில் வராது. சார் என்ன சார் கேட்டீங்க இந்த கேள்வியை? கண்டிப்பா இருக்கு சார். இந்த படம் அடுத்து நாங்க அதுதான் பண்ணலான்ட்டு இருக்கோம். அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இந்த படம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா ரத்தபூமி படம் முடிஞ்சிருச்சு. சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அது ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜூன் லாஸ்ட்ல செகண்ட் பார்ட் சார். ஆமா, அது முடிஞ்சிருச்சு சார். படமே முடிஞ்சிருச்சு சார். ஆமா, அதான் சார் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட போயிட்டார்ல சார். செகண்ட் பார்ட்டுக்கு வந்து வந்துருவாரு. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல போயிட்டாரு, செகண்ட் பார்ட்டுக்கு மறுபடியும் வந்துருவாரு. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிச்சுட்டு போயிட்டாரு, செகண்ட் பார்ட்டுக்கு மறுபடியும் வந்துருவாரு. அப்படி இல்லை சார், அது வந்து எல்லாரும் டைம் தானே. அது வந்து எல்லாருமே மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அது வந்து இருக்கிறது தான் சார். இல்ல 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 சார், அவரு வந்து நல்லா வரணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவரு நல்ல முயற்சியில் எடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு தானே நம்ம அந்த படம் எடுத்தோம். ரத்தபூமி படம் எடுக்க அவர் பிஸி ஆகணும் தான் இந்த படம் எடுத்தோம். நம்ம எடுத்தோன்னே பிஸி ஆயிட்டார்ல. ஸோ அவ்வளோதான் மேட்ரு.